நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இந்த மைக்கில் வாசிச்சிருக்கோமா? மைக்கில் வந்து மைக்கு இல்லையா? ஒரு மைக் கொடுங்க. பின்னாடி 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 நான் அதை வாசிக்கிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா. வருகையில் நானும் சரியாக இருக்க, வருகையில் நானும் சரியாக இருக்க கிருபை தாரும் ஐயா, எனக்கு கிருபை தாரும் ஐயா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் ஜீவ உபகாரியே. இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. இரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. கரையாவும் நீக்கி பாவக்குறையாவும் போக்கி, கரையாவும் நீக்கி என் குறையாவும் போக்கி புது வாழ்வு அளிப்பீரையா, எனக்கு புது வாழ்வு அளிப்பீரையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் ஜீவ உபகாரியே. ஆமென், 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 ஆமென். வாசிக்கலாம் வசனத்தை மறுபடியும் 48ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
ஆமென், ஆமென், ஆமென். இந்த அப்பத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தி முடிந்த பிறகு நாம் அப்பத்தை புசிக்க போகிறோம். அவருடைய இரத்தத்திலே நாம் பானம் பண்ண போகிறோம். இன்றைக்கு இந்த அப்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அப்பம் ஜீவ அப்பம் நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஜீவ அப்பம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசுதான் ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த அப்பத்தை எதுக்காக கொடுக்காருன்னா நம்ம ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்காக நான் கொடுக்கும், உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே, இந்த மாம்சம்தான் அப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் புசிக்கும் பொழுது இது அப்பமாக அல்ல, அவருடைய மாம்சமாக நாம் நினைத்து அதிலே பங்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் அநேகர் அது ஒரு பிரெட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு அப்பம், ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஏதோ சடங்காச்சாரம் மாதிரி செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய அப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஆண்டவருடைய சரீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம், ஒரு முறை சுந்தரையா இருந்த காலத்தில் நடந்த சம்பவம். அது சுந்தரையா அவங்க இருந்த காலத்தில் திருவிருந்து கொடுத்து முடித்த பிறகு அந்த சபையை சுத்திகரித்து கொண்டு இருந்தாங்க. சபையை சுத்திகரித்து பெருகிட்டே வந்தாங்க பாருங்க. அப்படி பெருகிட்டே வரும்பொழுது அந்த ஒரு மனுஷன் பெருகிட்டும் போது ஐயா ஹாலில் உட்காந்துருந்த ஐயா அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் அந்த அப்பத்தோடைய சின்ன பீஸ் அது கீழே விழுந்து கிடந்துச்சு, கீழே விழுந்துருந்துச்சு. பெருகிட்டு இருந்த ஐயா எல்லாத்தையும் பெருக்கும் போது அதையும் சேர்த்து பெருக்கிறதுக்காக அப்படி போனார் பாருங்க. உடனே சுந்தரையா குரல் விட்டான், ஓய் ஓய் நிறுத்தும் 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 நிறுத்துங்க. அவருக்கு பெருகிறது ஒன்றே புரியல. என்னாச்சு, ஏதோ தப்பு பண்ணும் பொழுதே அவர் சுந்தரையா ஏதாவது ஒன்று மாட்டினாலுமே ஏதாவது பிடிச்சிருவாரு, என்ன பண்ண தெரியல சொல்லிட்டு ஐயா என்ன ஓய் ஆணுடைய சரீரம் கீழே இருக்குது, தொடப்பத்தில் பெருக்கிற. அப்போ நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய தேவ மனுஷங்க பார்த்தீங்கன்னா இதோ அப்போ கொடுத்து முடிச்சது அப்புறம் இதோ அப்போ சாதாரண ஒரு பிரெட் அப்படின்னு நினைச்சதே இல்லை. அவங்க அது ஆண்டோடைய சரீரமாக அவங்க கனத்தை கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. நீங்க எடுக்கும் பொழுது நான் சொல்லுவேன், திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அது அப்பமாக அல்ல, அது ஆண்டவருடைய சரீரமாய் நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. நான் சொல்ல போகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து கேளுங்க. இந்த அப்பத்துக்கு நீங்க சரீரம் என்று முக்கியத்துவம் கொடுக்கிற வேளையில இந்த சரீரம் உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை தரப்போகிறது. அல்லேலூயா. இந்த அப்பம் என்ன செய்யும், இந்த சரீரம் என்ன செய்கிறது என்பதை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24, 30, 31. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தை இங்கு ஆண்டவர் பிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய சரீரத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன கேட்டீங்கன்னா 31ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்பொழுது நல்லா கேளுங்க. ஆண்டவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அந்த அப்பத்தை நாம் வாங்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் காரியம் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் அறியணும்? எத்தனை பேருக்கு ஏசாமி அறியணும் ஆசை? நான் ஆண்டவர் அறியணுங்க, அவர் யார் நான் பார்க்கணும். மோசேக்கே இந்த ஆசை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு. நல்லா கேளுங்க. ஒரு தேவனோடு முகமுகமா பேசின ஒரு மனுஷன்
செங்கடலை இரண்டா பிளந்த ஒரு மனுஷன், எத்தனையோ பெரிய காரியங்களை எகிப்துல செய்த ஒரு மனுஷன், அவருக்குள்ள ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை அறியணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரை அறியணும். நான் இந்த உலகத்தை எதை அறியறனோ அறியலையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் அறிய வேண்டிய ஒன்று இருக்குமானால் அது என் ஆண்டவராகிய இயேசுவை நான் அறியணும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க அறிவதற்கு என்னதமா தேவை? உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நம்ம ஆண்டவரை அறிய முடியும். அதை தான் வேதத்தை வாசித்த 24, 30, 31 இயேசு அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அப்பத்தை அவங்க வாங்கின பொழுது அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் அறியணும் விரும்புறீங்க? நான் சொல்லுகிறவங்களை பார்த்து உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது என் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்பத்தை நான் வாங்குகிற வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இயேசுவை அறியணும். ஆண்டவரை அறிய வேண்டிய நாம இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிய முடியல. ஏன் ஆண்டவரை அறிய முடியல தெரியுமா? நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிங்க 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு, நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து கூடவே பேசிட்டு போறாரு. 15 சொல்லுது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆண்டவரே கூட வராரு, ஆனா ஆண்டவர் யாருன்னு தெரியல. இன்னைக்கு கூட நம்ம கூட யார் வரான்னு நமக்கு தெரியதில்லை. அல்லேலூயா. உங்க கூட யார் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதில்ல. உங்க கூட இருக்கவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. சீஷர்கள் படவிலே பயணம் பண்ணி கொண்டு போறாங்க. இயேசு கூட தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியல. என் கூட இருக்கிறவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்குகிற ஆண்டவர் என்பது அவங்க அறியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கூட இருக்கிற ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால் அது அமைதலாகும். அவர் தான் உங்க கூட இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த 2 பேரு சீஷர்கள் போறாங்க. ஒருத்தன் கிளையப்பா போறாரு, பேசிட்டே போறாங்க. இயேசு அப்படியே கூட வர, சேர்ந்து கூட நடந்து வர்றாரு. இயேசு கூட வராரு. ஆனா இவங்களுக்கு அவர் இயேசுன்னு தெரியல. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? எங்க தெரியல? கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இந்த கண்கள் தெரியும் அப்படி கேட்டீங்க, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய அப்பத்தை வாங்குகிற வேலையில. ஹல்லேலூயா. இந்த சரீரம் உங்க கையில வருகிற வேலையில நான் சொல்லுவேன், உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ பார்க்க வேண்டிய மகிமை இன்னும் இருக்கிறது. நீ ஒரு அற்புத காட்சியை பார்க்க வேண்டுமானால் உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய மகிமையை நீ பார்க்க வேண்டுமானால் உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். உன்னோட கூட பிரயாணம் பண்ணுகிற ஆண்டவரை நீ பார்க்க வேண்டுமானால் உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். உன் கண்கள் திறக்கப்படுவதற்கு தேவையானது அவருடைய சரீரம். அல்லேலூயா. இயேசுவுடைய சரீரம், அந்த அப்பம் உன் கண்களை திறக்க வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கண்களை இந்த நாளிலே, இந்த திருப்பந்தியிலே கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் பார்க்க முடியல.
ஆகாரம் மாதிரி அங்கும் இங்க நீங்க அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அங்க போலாமா இங்க போலாமா, என் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு யாருகிட்ட போவேன், அங்க போகலாமா இங்க போலாமா, அலைந்து கொண்டே இருக்கிறீங்க. வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, மகளே உன் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த ஊற்று உனக்கு தெரியல, ஏன்னா உன் கண்கள் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்றாரு, உன் கண்களை நான் திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை ஊதி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் என் கண்களை திறக்க போகிறார். இந்த திருப்பந்தியின் முடிவுக்குள்ள கர்த்தர் என் கண்களை திறந்து ஹல்லேலூயா எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையை நான் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு கர்த்தர் என் கண்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரம் உங்கள் கைகளிலே வருகிற வேளையிலே உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். அந்த சீசருடைய கண்கள் ஏன் அந்த கண்கள் மறைக்கப்பட்டது? இயேசு கூடவே வராரு, இயேசு கூடவே பேசுறாரு, இயேசு கூடவே இருக்காரு, ஆனா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டது. கூட இருக்கிற இயேசு கண்களுக்கு தெரியல. ஏன்? ஏன்? நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். 24:17 நான் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்ன கேட்டீங்கன்னா, துக்கம் உங்கள் வாழ்க்கையில ஒரு துக்கம் வருகிறதுனால உங்களுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில ஏன் கண்ணு மறக்கப்படுச்சமா? இயேசு மரித்து போயிட்டாரு, இயேசு செத்து போயிட்டாரு, இயேசு உயிரோட இல்ல, இயேசுவை கல்லறையில வச்சு அடக்கிட்டாங்க, அவ்வளவுதான், இயேசுவை இனிமே வாழ்க்கையில பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு துக்கம் அவங்களுடைய கண்களை மறைச்சிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே இருக்கிற துக்கம் உங்க கண்களை மறைச்சிடும். துக்கம் என்ன பண்ண தெரியுமா? உங்க கூட இயேசு இருக்கிறாரு, இருந்தா கூட அவரை நீங்க அறியாதபடிக்கு உங்க கண்களை இந்த துக்கம் மறைச்சிடும். அல்லேலூயா. இந்த துக்கத்தை நான் சொல்லுவேன், இந்த துக்கம் எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கூட இந்த இயேசு மரித்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கண்ணுக்குள்ள துக்கத்தை கொண்டு வந்துச்சு. இந்த துக்கம் கண்களை மறைச்சிடுச்சு. இந்த கண்களை திறக்குவதற்காக தான் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்கள் வாங்குகிற வேளையில உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும், யாக்கோபுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. எதனால ஆறுதல் சொல்ல வந்தாங்க? ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். நல்லா கேளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்ற யாக்கோபு சொல்றாரு, நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். நீங்க வேதத்தெல்லாம் வாசித்து பார்ப்பீங்கனால் அதற்கு பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ததா நீங்க பார்க்கவே முடியாது. மறுபடியும் எப்போ யோசேப்பை யாக்கோபு மறுபடியும் பார்க்கிறாரோ அதுக்கப்புறம் தான் யாக்கோபுடைய வாயில நல்ல வார்த்தைகள் வெளியே வரும். அது வரைக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கை நல்ல சம்பவங்கள் வேதத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏன்? பிள்ளை இறந்ததுனால, பிள்ளை மரிச்சிட்டான் என்ற செய்தினால துக்கம் உள்ள வந்துச்சு. இந்த துக்கம் என்ன பண்ணுச்சுன்னா கண்ணை மறைச்சிடுச்சு. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து அநேகர் சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்க. என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகன் வாழ்க்கை மரித்து கொண்டே இருக்குது, என் மகன் வாழ்க்கை சரியில்லை, என் பிள்ளை வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. பிள்ளைகளை குறித்த ஒரு துக்கம். யாரெல்லாம் பிள்ளைங்களை குறித்து ரொம்ப துக்கப்படுறீங்க தெரியல. உங்க துக்கம் உங்க வாழ்க்கையில உங்க கண்களை மறைச்சிடும். யாக்கோபுக்கு எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு, எல்லாமே மூடப்பட்டுச்சு. காரணம், யோசேப்பு மரித்து போனான். என் பிள்ளை போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? துக்கத்தோட போறேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேச அந்த பிள்ளையை கொஞ்சம் போட்டு பின்னாடி போயிடுமா, சத்தம் போற கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் பின்னாடி போயிடுமா. துக்கமானது நம்முடைய வாழ்க்கையில கண்களை மறைத்து விடுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா
பிள்ளைகளை பற்றி தான் துக்கம். பிள்ளைகளை பற்றி ரொம்ப துக்கம், மகனை பற்றி மகளை பற்றி நிறைய பேருக்கு துக்கம். யார் யாருக்கெல்லாம் வந்து தன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப துக்கமாக இருக்குது. என் பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல பாஸ்டர், என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு தெரியல, என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி போகும் தெரியல. இன்னைக்கு பிள்ளைகளை பற்றி துக்கமே பெரிய துக்கமாக போயிடுச்சு. ரொம்ப சொல்லப்போனால் பிள்ளைங்களுடைய படிப்பு இன்னைக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக போயிடுச்சு. பிள்ளைங்க படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா, பாஸ் பண்ணுவாங்களா, பாஸ் பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு படிக்கிற பசங்களுடைய படிப்பை பார்த்தா நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட துக்கம் வந்துடும் பொழுது. அவங்க பாடத்தை அவங்க எழுதுகிற காற்று நீங்கள் பார்த்தாலுமே நம்மளுக்கே பயம் வந்துடும். இவங்க 10th பாஸ் பண்ணுவானா பாஸ் பண்ண மாட்டானா தெரியலையே. தமிழ் இந்த மாதிரி தாண்டவம் ஆடுது. ஒருத்தர் வந்து சொல்ல கேட்டேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க, நல்லா கேளுங்க. கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்குறாங்கன்னா, வாயுக்கள் எத்தனை வகைப்படும்? அதனால ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க. இது வந்து ரியலாக நடந்தது. பாஸ்டர் ஐயா தாமஸ் ஐயா சொன்னாங்க, வாயு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க. பையன் எழுதுறான், இந்த காலத்தில் இருக்க பையன், பருப்புல வாயு இருக்குது, உருளைக்கிழங்குல வாயு இருக்குது, வாழைக்காயில வாயு இருக்குது. இன்னைக்கு வந்து அதை வந்து எழுதியிருக்காரு இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க. இதை நம்ம பார்த்தாங்கன்னா இதே வந்து அந்த காலத்து இந்த மாதிரி கொஸ்டின் எழுதி தான் செய்யுங்க. இதே கொஸ்டின் ஆன்சர் இப்படி வந்து அந்த காலத்தில் எழுதினாங்கன்னா அந்த மாஸ்டர் சார் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அவன் உடம்புல இருக்கிற எல்லா வாயுவும் வெளியே எடுத்துருப்பாரு. அடிக்கிற அடியில் பயங்கரமாக அடிடும். நாங்கள் படித்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாயுவில் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாடு கேட்பார் அந்த மாஸ்டர், கணக்கு மாஸ்டர். அது கேட்ட ஸ்பாட்டில் வரணும். 9 × 5 அப்படின்னு 9 சார் அப்படின்னு அப்போ கேட்கக்கூடாது, ரிட்டன் கேட்கக்கூடாது, கேட்ட உடனே பதில் வரணும், டப்புன்னு வரணும். வரல அப்படி கொஞ்சம் தாமதம் மாத்திரம் அடி பலர் கண்ணில் விழும், கணத்தில் விழும். அப்போ நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா படிச்ச. இன்னைக்கு பசங்க படிப்பை பார்த்தாலுமே இந்த மாதிரி வாயுன்னு கேட்டா இந்த மாதிரி எழுதி வச்சா நம்மளுக்கே பெரிய துக்கம் வந்தது. ஐயோ என் பையன் படிப்பானா இல்லையான்னு தெரியலையே. பிள்ளைங்க படிப்பை பார்த்தாலே துக்கமா இருக்கு. இவங்க எப்படிதான் வாழ போறான்னு தெரியல, தமிழும் தெரிய மாட்டுது, படிக்கவும் மாட்டான், என்னதான் தெரியல. பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி பெரிய கேள்வி. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படவே படாதீங்க. கர்த்தர் உங்களை காத்த தேவன் உங்க பிள்ளைகளையும் காத்துக்கொள்வார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க படுகிற துக்கத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பைத்தியமா இருக்கிற கர்த்தர் ஞானியாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஞானமுள்ளவராய் மாற்ற ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சாட்சியாக ஆண்டவர் நாமத்தை மகிமைக்கு நான் சொல்லுகிறேன். நான் படித்த வேலையில் என்னுடைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கோயேடு தான் படித்த வேலை. நல்லா படித்த ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். நல்ல பாடங்கள் சொல்லிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு மட்டும் மண்டையில் ஏறாது. மேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக வராது. அது எனக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு ஏறாது. அது மேக்ஸ்னாலுமே எனக்கு ஒரு பெரிய பயம். அதை வந்து நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். இது நமக்கு வராது அப்படின்னு நானே எனக்கு எழுதி வச்சுக்கினேன். மேக்ஸ் நமக்கு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆவதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவன் தான் எனக்கு காட்டுவான். எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேக்ஸு. அந்த ஒரு மேக்ஸுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோசியல் 4 நான் அவனுக்கு காட்டுவேன். ஒன்றே அவன் படிச்சுன்னு வருவான், 4 நான் படிச்சுன்னு வருவேன். 2 பேரும் பக்கத்தில் உட்காருவோம். இந்த ஒன்றே அவன் காட்டுவான், 4 நான் காட்டுவேன். ஆனால் அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி போயிடுவான். ரொம்ப ஒரு பெரிய கேள்வி. ஆனால் என்னென்ன ஒன்று, நான் வந்து அவனுக்கு காட்டலான்னா கூட எப்படியாவது அவன் எழுதி பாஸ் பண்ணுறான். ஆனால் அவன் காட்டலான்னா நான் ஃபெயில் ஆகிடுவேன். ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து எழுதிக்கிறான்னு சொல்லி 4 காட்டுவேன். இப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு திடீரென்று ஒரு புதுசாக ஒரு மிஸ் வந்தாங்க. வந்து புதுசாக அவங்க தான் HM வந்து நிற்கிறாங்க. உங்கள் கிளாஸுக்கு நான் தான் மேக்ஸ் டீச்சர் அப்படின்னாங்க. யாரோ அமிச்சா மாதிரி இருந்துச்சு.
புதுசா சொல்றாங்களே, சொல்லிட்டு போயிட்டாங்க. மதியானம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வருவேன்ட்டாங்க. நம்ம தான் உஷாராயிடுமே. முன்னாடி உட்காந்து லைன்ல இருந்து ஏழ்ந்து பின்னாடி லாஸ்ட் லைன்ல போய் உட்காண்டேன். லாஸ்ட் லைன்ல உங்களுக்கு நல்லா தெரியும், லாஸ்ட் லைன்ல எப்படி தான் இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்களாம் லாஸ்ட் லைன்ல போய் உட்காண்டேன். மதியானம் லஞ்ச் முடிச்சு வந்தாங்க. வந்துட்டு பார்த்தாங்க, அப்படியே பார்த்துருந்தாங்க, எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா, எனக்கு இது எப்படி தான் பரவாயில்ல, இதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறிடணும், சொல்லி கொடுத்த ஒழுங்கா கேட்டுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பின்னாடி உட்காந்துக்கிறவங்களாம் அப்படி ஏந்துக்குனாங்க, முன்னாடி உட்காரங்க ஏந்துக்குனாங்க. நீங்க எல்லாம் ஏந்து பின்னாடி போங்க, பின்னாடி ஏந்து முன்னாடி வாங்கினாங்க. யாரோ நம்முடைய கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு மைண்ட்ல. யாரும் சொல்லிட்டாங்களோன்ட்டு அப்படியே முன்னாடி உட்கார வச்சாங்க பாருங்க. ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க உட்கார சொன்னாங்க, இப்போ நீங்கள் படிக்காத பசங்க பின்னாடி உட்காந்து தெரியும், அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நான் சொல்ல நல்லா கவனிங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணினா கூட அடி பயங்கரமாக உள்ள சொல்லிட்டு ஒரு உருட்டக்கட்டை மாதிரி ஒன்று எடுத்து வச்சாங்க டேபிளில். மிஸ் ஆச்சுன்னா இதுதான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க போர்டில் அவங்க எழுதி போட்டாங்க. ஒரு பெரிய பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெக்கப்பட்டுருவோமோ அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்ற ஒரே ஒரு பயத்தில் என்ன பண்ணேன்னா, அப்படியே கண்களெல்லாம் ரொம்ப கவனமாக பதிச்சேன். எப்படியாவது இதை கற்றுக்கணும், சொல்லலைன்னா அடிச்சிருவாங்க, அசிங்கப்பட்டுருவோன்னு சொல்லிட்டு கவனிச்சு அப்படியே கண்களை வைத்தேன். அந்த மிஸ் ஒரு முறை போட்டாங்க, புரியுற மாதிரி இருந்துச்சு. புரிஞ்சுதான் கேட்டாங்க, லைட்டாக தலையாட்டணும். முன்னாடி பார்த்தா பேசுகிறாங்க, பின்னாடி எல்லாரையும் விட்டாச்சு. புரிஞ்சுதா, லைட்டாக தலையாட்டணும். இன்னொரு முறை போகிறேன் பாருங்க, இன்னொரு முறை போட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக ஏறின மாதிரி இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் தலையாட்டணும். புரிஞ்சுதாருனாங்க, லைட்டாக தலையாட்டணும். இன்னொரு முறை போகிறேன், 3ஆம் முறை போட்டாங்க, நல்லா மண்டையில் ஏறிச்சு. அல்லேலூயா. அப்புறம் அவ்வளோதான், உடனே ஒரு டெஸ்ட்டு, 5 சம்மு கொடுப்பேன். இப்போ யார் 5 சம்மில் போடுறீங்களோ உடனே போட்டு சொல்லுங்கன்னாங்க. கடன்னு 5 சம்மு போட்டாங்க, எழுதுனாங்க, போர்டில் எழுதுனாங்க. 1 நம்பர் 1 சம், நம்பர் 2 நம்பர் 3, 5 சம்ம போட்டு முடிச்சுட்டு உடனே சொல்லுங்கன்னாங்க. 5 நிமிஷம் கூட ஆகலை, 3 நிமிஷத்தில் ஆன்சர் சொல்கிறாங்க. எழுதியாச்சு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரும் கேட்டா, நான் தான். ரொம்ப ஆச்சரியம். எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த எனக்கு ஒருத்தன் காட்டினான் பாருங்க மேக்ஸு, அவன் பார்க்குறான், இவனடா எழுதுனா மேக்ஸ் போட்டான், அவன் பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறாங்க. மிஸ்ஸு காட்டினாங்க, இங்கே வா, போட்டியா, உண்மையாக சொல்ல போட்டியா, எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் பசங்க, செகண்ட் ரேங்க் பசங்க எல்லாம் போட்டுக்குது, இன்னும் போட்டுக்குதுங்க, காட்டு. வாங்கி பார்த்தாங்க, வாங்கி பார்த்து ஒன்று ஒன்றா டிக் பண்ணுறாங்க. 1 ரைட், 2 ரைட், 3 ரைட், 4, 5 ரைட்டு. லேலுயா, விட்டாங்க பாரு ஒரு 6 கண்ணத்தில். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, நல்லா படிக்கிற பையன் தானே, எதுக்கு பின்னாடி போய் உட்காந்த? படிக்காததுலாம் முன்னாடி உட்காந்து, நல்லா படிக்கிற பையன் எதுக்கு பின்னாடி உட்காந்த? ஒன்று சும்மா தூக்கி முன்னாடி உட்கார வச்சிட்டேன்னு. ஞானிகளை பைத்தியமாக்குவாரு, அதே சமயத்தில் பைத்தியங்களை ஞானியாய் மாற்றுவார். உங்க பிள்ளைகளை குறித்து வருத்தப்படவே படாதீங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை வருகிற நாட்களிலே ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து துக்கத்தோடு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்க துக்கத்தை நீங்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 2வதாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். இந்த யாபேசின் தாயை குறித்து வேதம் சொல்லும் பொழுது துக்கத்தோடு பெற்றேன்னு அப்படி சொல்றாங்க. ஆனா என்ன துக்கம் இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்லுகிறேன், துக்கம் உங்க வாழ்க்கையில உங்க கண்களை மறைச்சிடும். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு இன்று இருந்த பிரகாசமான வாழ்க்கைய கண்களை மறைச்சது எதனால? தான் பிள்ளை மறிச்சிட்டான் அப்படின்ற செய்தி துக்கத்தினால கண்களை மறைக்கப்பட்டுச்சு. இங்க யாபேசின் தாய் சொல்றாங்க, துக்கத்தோட அவனை பெற்றேன். அவங்களுக்கு என்ன துக்கம்? நான் சொல்றேன், வெளியே சொல்ல முடியாத துக்கம். அன்னைக்கு வாழ்க்கையில யார்கிட்டயுமே வெளியே சொல்ல முடியல. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்ல முடியல, என்ன பண்றதே தெரியல. அப்படிப்பட்ட துக்கத்தோடு நீங்க இருப்பீங்களா? ஆண்டு சொல்றாரு, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். எந்த பிள்ளையை குறித்து துக்கத்தோட பெற்றேன் என்று நீ சொல்றீங்களோ, அதே பிள்ளையை கர்த்தர் எல்லாரை பார்க்கிலும் கனமுள்ளவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார்.
ஹல்லேலூயா. யாரை குறித்து நீங்க ரொம்ப வேதனையோடு ஃபீல் பண்றீங்களோ, யாரை குறித்து நம்ம துக்கத்தோடு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவதை உங்கள் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் உங்களுடைய கண்களை அது மறைத்து விடுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 42 சங்கீதம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 42 சங்கீதம் 9 வசனம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். மூணாவது, இந்த துக்கம் எதனால வருது கேட்டீங்கன்னா, சத்துருவினால் நாம் ஒடுக்கப்படும் பொழுது துக்கம் வருது. நான் சொல்லுகிற செய்தி நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. ஏன்? துக்கம் வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. இந்த கண்கள் தெரிய வேண்டுமானால் ஆண்டோடைய அப்பம், அந்த சரீரம் நம்ம கையில என்னைக்கு வருமோ அன்னைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த திருப்பந்தி என்பது சாதாரணமான ஒண்ணு இல்லை, ஏதோ சடங்காச்சாரமா செய்யற ஒண்ணு இல்லை. இந்த அப்பத்தை நம்ம வாங்குற வேளையில நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துக்கம் உங்க கண்களை மூடிக்கொண்டிருக்குமானால், இந்த துக்கம் கண்களை அடைத்து கொண்டிருக்குமானால், மறைத்து கொண்டிருக்குமானால், கர்த்தர் இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். எந்த சத்துரு உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறானோ, கர்த்தர் அந்த சத்துருக்கு முன்பாக எதிர்பட்டு அவர் நியாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கு எதிராக நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்காக புறப்பட்டு இருக்கிறார். ஆமென். சத்துருக்கு எதிராக புறப்பட்டு இருக்கிற ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த சத்துருவனை ஒடுக்கிறானோ அதனால துக்கம் வருதுல, கர்த்தர் துக்கத்துக்கு முடிவை கொண்டு வருவதற்காக சத்துருக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சத்துருக்களை ஹல்லேலூயா கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உன்னை ஒடுக்குகிற சத்துருக்கு கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். நீ எந்த ஒரு அநியாயம் செய்யல, நீ எந்த ஒரு தீங்கும் செய்யல, ஆனா சத்துருவனை ஒடுக்குகிறான். ஹல்லேலூயா. எத்தனை நாளானாலும் சரி, எத்தனை மாதமானாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். உன் பக்கமாய் இருக்கிற நீதியை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீ நியாயத்துக்காய் போராடுகிற காரியத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். 400 வருடங்களாய் அடிமையாய் இருந்த இஸ்ரவேலரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரானால், ஒடுக்கப்படுகிற பார்வோனுடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வருவாரானால், கர்த்தர் உன்னையும் வெளியே கொண்டு வருவார். உன் துக்கத்துக்கு முடிவு நாட்களை கர்த்தர் குறித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிறார், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற உன் வாழ்க்கையிலே துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு டேட்டை குறிச்சிட்டாரு. மகனே மகளே, உன் துக்கத்துக்கு ஆண்டவர் டேட்டை குறிச்சிருக்காரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த துக்கம் சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறதுனால வந்த துக்கம் என் கண்களை மறைச்சிச்சு. ஆமென். அதற்காண்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமென். இந்த துக்கம் நீங்க கர்த்தருடைய கண்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த துக்கம் நீங்குவதற்காக இயேசு என்ன செய்தார்? ஆமென். உன்னுடைய துக்கம் நீங்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்களானால், ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நல்லா கேளுங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு உன் துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஆமென். நீ பட வேண்டிய பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அவர் உன்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்கத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குது காரணமா, அவர் உன்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறதுனால. ஹல்லேலூயா. உன் துக்கத்தினால உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் அந்த துக்கத்துக்கு முடிவை உண்டாக்குவதற்காக உன் துக்கங்களை இயேசு சுமந்து கொண்டார். ஆமென். அநேகருடைய துக்கம் இயேசு இன்னைக்கு சுமந்து கொண்டதை சொல்லுகிறார். உன் துக்கங்களை நான் சுமந்து கொண்டேன். துக்கத்தோட நீங்க போக போவதில்ல. அண்ணாள் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது துக்கமுகமா உள்ள வந்தா, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா, எத்தனையோ நாளா நான் ஜெபம் பண்றேன், எத்தனையோ நாளா கேட்கிறேன், எனக்கு வாழ்க்கைய பிள்ளை பிறக்காதா அப்படி கண்ணீரோட துக்கத்தோட உள்ள வந்தா.
வெளியே போகும்போது அவள் துக்கமுகமா போகல, மகிழ்ச்சியோடு திரும்பி போனாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீ துக்கமுகமா உள்ள வந்திருக்கலாம். உன் துக்கங்களை சுமந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப போகும்போது துக்கத்தோட இல்ல, சந்தோஷத்தோட போகிற. ஹல்லேலூயா. இந்த திருப்பந்தியை பெற்றுக்கொண்டு திரும்பி போகுகிற ஒவ்வொருவரை பார்த்தா சொல்லுகிறேன், நீங்க துக்கமுகமா போக போவதில்ல, சந்தோஷத்தோட போக போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் திரும்பி வருவீங்க, அன்றைக்கு உங்க கையில சாமுவேல் இருப்பான். ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நீங்க துக்கப்பட்டு வேதனையோடு வந்தீங்களோ அந்த துக்கத்துக்கு கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்களை இயேசு சுமந்து கொண்டார். நான் வந்து பார்க்கிறேன், சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுமக்கிறது நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் சுமக்கிறது அப்படின்னா ஞாபகம் வரும். யார் சுமப்பாங்க அப்படின்னா, ஒன்று அம்மா, இன்னொன்று அப்பா. இல்ல, இயேசு துக்கங்களை சுமந்தார். இயேசு துக்கங்களை சுமந்தார். ஒரு தாயை போல இயேசு உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை சுமக்க யாருமே நினைக்காதீங்க, உங்களை சுமக்க ஒருத்தர் இருக்கிறாரு. உன்னையும் சுமப்பாரு, உன் துக்கங்களையும் ஆண்டு சுமப்பார். ஹல்லேலூயா. தாய் அந்த பிள்ளையை கர்ப்பத்தில் சுமக்கிறாங்க, தகப்பன் தோல் மேல சுமக்கிறான். ஹல்லேலூயா. உங்களை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மகனே மகளே, உன்னை நான் சுமந்தது போல உன் துக்கங்களை நான் சுமந்து கொண்டேன். உன்னுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய துக்கங்களை சுமந்து கொண்டேன். இனி நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை துக்கப்படுத்திய சத்துருக்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து வெளியவே சொல்ல முடியல, யாருகிட்டயுமே சொல்ல முடியல, அப்படியே துக்கத்தோட இருக்கீங்க, அந்த துக்கத்துக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளையினை குறித்து, என் பிள்ளையை பத்தி நினைச்சாலுமே எனக்கு துக்கம் வருது, அந்த துக்கத்துக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேற எந்த துக்கங்களா நான் சொல்லுவேன், இயேசுவின் துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் துக்கங்களை மாற்றுகிற ஆண்டவர். ஒரு முறை நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை இந்த கிராம ஊழியத்திற்காக ஒரு சில வருஷத்துக்கு முன்பாக சென்றிருந்த பொழுது ஒரு வீட்டுக்குள்ள திறந்திருந்த வீடு, குரல் கொடுத்தேன், வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு குரலும் வரல. ஆனால் வீட்டில் டிவி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. யாரோ உள்ள இருக்கிறாங்க சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு வாலிப தம்பி, நல்லா கேளுங்க, ஒரு வாலிப தம்பி சாப்பாடு அவனுக்கு தட்டில் போட்டு வச்சிருக்கான். அந்த வீட்டை சுற்றிலும் மிச்சர் பாக்கெட்ல அது பாக்கெட்ல இருந்து மிச்சர்லாம் கொட்டி அப்படி சதறி கிடக்குது, மிச்சர்லாம் கொட்டி கிடக்குது. டிவி ஒரு பக்கம் ஓடுது. ஆனா அவன் சுவரை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிறான். நான் உள்ள எட்டி பார்க்குறேன், எட்டி பார்த்து நான் பார்க்குற காரியம் இதெல்லாம். அப்படி சுவரை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். சாப்பாடு அப்படியே இருக்குது, ஃபேன் ஓடுது, டிவி பக்கம் ஓடிட்டு இருக்குது, மிச்சர்லாம் கொட்டிக்கிற கிடக்கல. நான் குரல் கொடு தம்பி அப்படி குரல் கொடுத்தேன். அப்படி மெல்லாம அமைதியாக பார்த்தான். அவன் முகத்தில் சொல்ல முடியாத ஒரு துக்கம், சொல்ல முடியாத ஒரு துக்கத்தை நான் பார்த்தேன். நான் நேராக உள்ளே போயிட்டேன். வீட்டில் வேறு யாரும் இல்லை, அந்த தம்பி மட்டும்தான் இருக்கான், வீட்டில் யாரும் இல்லை. நான் உள்ளே போயிட்டு அந்த தம்பி பக்கத்தில் உட்காந்துட்டு பேசினேன். தம்பி என்னப்பா, என்ன இப்படி, என்ன ஒரு மாதிரி துக்கமாக இருக்க, என்ன விஷயம்? அவன் அழுது கொண்டே அவன் பேசின காரியம் ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா மரித்து போனாங்க. எங்கள் அப்பா போன வருஷம் தான் மரித்தாங்க. அவருக்கு சொந்தமானவங்க வீட்டை அபகரிக்கிறதா பேசினாங்க. எங்கள் அண்ணன் சொத்து, எங்கள் தம்பி சொத்து, எங்களுக்கு சொத்து இருக்குது, சண்டை போட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, என் வீட்டுக்காரருடைய சொத்து நீங்கள் கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. போனவங்க போகவும் சொன்னாங்க, நீ எப்படி வாழ்ந்துறன்னு பார்க்கலாம், நீ எப்படி இந்த வீட்டில் இருக்கிறன்னு பார்க்கலாம் அப்படி சவால் இட்டு போனாங்க. அவங்க போன ஒரு சில மாதத்திலே என் தாய் மரித்து போனார்கள். அவன் சொன்னா, எங்க அம்மா மறிச்சிட்டாங்க, என்னன்னு தெரியல. அப்போ ரொம்ப தாங்க முடியாம எங்க அம்மா போயிட்டாங்களே. அவனுக்கு ஒரு சகோதரன் ஒருத்தர் இருக்கான், சகோதரி ஒன்று இருக்கு. அவன் என்ன பண்ணது தெரியல, அம்மா இறந்துட்டாங்க சொல்லிட்டு அவன் ரொம்ப துக்கத்தில் அப்படியே அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சான். ஒரு நாள் வீட்டு வாசல் அருகிலே
அந்த வீட்டுக்கு விரோதமாக அவங்க செய்து வைத்த அந்த தகடு, அந்த மாந்திரிக பொருளை அவன் பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இது நம்ம அப்பாவுடைய சொந்தக்காரன் தான் செஞ்சிருப்பாங்க சொல்லிட்டு நேராக தகடு எடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு போனான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, எங்கள் அம்மாவை சாவடிச்சிட்டீங்களே அப்படின்னு அவன் சண்டை போட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா, நாங்கள் தான் பண்ணோம், என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிக்க சொல்லி ஒரு சில மாதங்களிலே அவனுடைய சகோதரன் மரித்து போனான். அவருடைய சகோதரி ஒன்னே ஒண்ணுதான், அந்த வீட்டில் இருக்க முடியாம பயந்து கொண்டு இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டாங்க. இந்த பையன் உட்காந்துட்டு இருக்கிறான், என்ன செய்து தெரியல, துக்கம். தகப்பன் இறந்து போயிட்டாங்க, மாந்திரிகம் பண்ணி தாய் மரித்து போனாங்க, சகோதரன் மரிச்சு போயிட்டான். துக்கத்தோடு இந்த மனுஷன் நான் சொன்னேன், ஏசு ஒருத்தர் தான் உன் துக்கத்தை மாற்ற முடியும் தம்பி. இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத தீய வல்லமைகள் அணுகாத ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் இயேசுனுடைய சரீரத்துக்குள்ள நீ வரணும். ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள வருதா உனக்கு பாதுகாப்பு. எந்த மாந்திரிக வல்லமைகளோ பில்லி சூனியங்களோ அணுகாத ஒரு இடம் இயேசுனுடைய சமூகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. தம்பி அழுதான், பஸ்டர் இதை எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா எங்க அம்மா அப்பாவை ஆண்டுகிட்ட கொண்டு வந்திருப்பேன். வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீங்க ஆண்டருக்குள்ள வரணும். அதுக்கு தான் சொன்னேன், இந்த சரீரத்துல நீங்க பங்கு கொள்ளணும். நிறைய பேர் இந்த சரீரத்துல பங்கு கொள்ளாம போயிடுறாங்க. இது ஆண்டவருடைய சரீரம்ன்றத அவங்க நினைக்கதே இல்லை. ஏதோ பிரெட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, இது ஆண்டவருடைய சரீரம், உனக்காக பிற்கப்பட்ட சரீரம், உனக்காக தோண்டப்பட்ட சரீரம், உனக்காகவே கொடுக்கப்பட்ட சரீரம் என்பதை நீ அறிவாயானால் அதுதான் உனக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தை எவ்வளவு பெரிய வல்லமைகள் எழும்பி வந்தாலும் அது உன்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்குள்ள நீங்க வரணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகித்திருப்பான். இயேசுக்குள்ளாக நீங்க வரணும். இந்த இடம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய சரீரம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. மகனே மகளே, ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆமென். அவர் உங்களுடைய துக்கங்களை இன்னைக்கு நிச்சயமாவே சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். அவரை நீங்கள் பார்க்கணும், இயேசுவை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு அவருடைய சரீரத்தை நீங்கள் புசிக்கிற வேளையில, அவருடைய சரீரத்தை நீங்கள் வாங்குகிற வேளையில கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும் போல சொல்லுகிறேன், நீங்கள் அவரை அறிய போகிறீர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறது என்று வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம், என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, என்னாகமும் 24, 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாக்கினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே, எழுந்திருந்து கேளு. 24:16 தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. ஹல்லேலூயா. 17 சொல்லுது, அவரை காண்பேன். ஹல்லேலூயா. எந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்படுமோ அவன் கர்த்தரை காண்பான். ஹல்லேலூயா. உங்க கண்கள் என்னைக்கு திறக்கப்படுமோ அன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்ப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும் ஆசை? ஹல்லேலூயா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, ஓ உம்முகம் பார்க்கணுமே,
உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவர் முகத்தை பார்க்க ஆசை, ஆண்டவரை பார்க்கணும்னு அநேகருக்கு ஆசை. ஆனா கண்கள் திறக்கப்படாமல் ஆண்டவரை பார்க்கவே முடியாது. குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்தாங்க, ஆண்டவரே நாங்கள் பார்வை அடையணும். பார்வை அடையாம இயேசுவை பார்க்க முடியாது. உன் கண்கள் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்குது, ஏதோ ஒன்று உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்குது. நீ குருடன் அல்ல, நீ பிறவி குருடன் அல்ல. அன்பு மகளே, கர்த்தருடைய பிள்ளையே, உன் அருகே இயேசு நடக்கிறார்னதை பார்க்கிற, ஆனா அவர் இயேசுன்னு உனக்கு தெரியல. உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாவம், எந்த காரியம் உன் கண்களை மறைத்திருக்கிறது என்பதை கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை மறைக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு நீ தூக்கி எறிய வேண்டும் ஆண்டு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். ஆமென். கண்கள் திறக்கப்பட்டவன் ஆண்டவரை காண்கிறான். உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் கர்த்தரை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை தரிசிக்க போறீங்க. ஆமென். ஆனா சொல்லுகிறேன், உங்கள் கண்களை திறப்பதற்காக ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் அற்பமானதை பயன்படுத்துவார். வாசிக்கலாம். என்னாகமம் 22 அதிகாரம் 30 வசனத்தையும் 31 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 22 அதிகாரம் 30 வசனத்தையும் 31 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். கழுதை பிலேயாமை நோக்கி நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறனை கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியில நின்று உருவின கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஆண்டவர் ஒரு சில நேரத்துல உங்களுடைய கண்களை திறப்பதற்கு அற்பமானதை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார். பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய பாஸ்டர். ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசணுன்னே பதில வாங்கிட்டு வந்து பதில் கொடுப்பார். அவ்வளோ பெரிய ஊழியக்காரன். ஆனா அவருடைய கண்களே மறைக்கப்பட்டிருந்துச்சு. தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் நிற்கத பிலேயாமின் கண்கள் பார்க்க முடியல. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நம்ம நினைக்க கூடாது பாஸ்டர் பெரிய பாஸ்டர், அவர் கரெக்டா இருந்துருவாரு. இல்ல இல்ல இல்ல, தீர்க்கதரிசியா இருக்கிறவனுக்கு கூட ஒரு சில நேரத்தை கண்கள் மறைக்கப்படுகிறது. ஏதோ ஒன்று கண்களை மறைச்சிடுச்சு. கர்த்தருடைய ஜனமே, பிலேயாமின் கண்களை மறைத்தது என்ன தெரியுமா? பேயோரின் குமாரனாய் பாலாக் சொல்லுகிறான், அவன் தான் என்ன பண்றானா, பணத்தை கொடுக்கிறான். பணம் பிலேயாமின் கண்களை மறைத்தது. நிறைய நேரத்தில் நம்ம கண்ணை எது மறைச்சுதுமா? பணம் மறைச்சுது. உங்க கண்ணை எது மறைக்குதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஆராய வேண்டிய இடம் இந்த இடம் தான். நீங்க நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்திருப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்க கண்ணை எது மறைச்சிடுக்குது? பிலேயாமின் கண்களை பணம் மறைச்சிடுச்சு. நிறைய பேர் வாழ்க்கையில என்னென்னவோ மறைச்சிட்டு இருக்குது. கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பதற்காக கழுதையை கொண்டு கர்த்தர் பேச வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் வீட்டுல ரொம்ப அற்பமா நினைக்கிறீங்க பாருங்க உங்க மனைவி. பிரதர், ரொம்ப அற்பமா நினைக்கிறீங்க உங்க மனைவிய. அவங்களை கொண்டு கர்த்தர் ஒரு சில உங்க கண்களை திறப்பாரு. அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. உனக்கு என்ன தெரியும்? அது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வில்லேஜ் கேர்ள். எப்படி? கிராமம், நாட்டு போறோம், உனக்கு ஒன்னும் தெரியாது. அற்பமா பேசுறோம். உன் பார்வைக்கு அற்பமாக்குறாங்களா? இருக்கட்டும்.
ஆனா தெரிஞ்சுக்கங்க, உங்க முன்னாடி இருக்கிற அந்த அற்பமானதை கொண்டுதான் கர்த்தர் உன் கண்களை திறப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப அற்பமா நினைக்கிறோம் பாருங்க, இவங்க அவங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு கர்த்தர் உங்க கண்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். பிலேயாமின் கண்களை திறந்தது கழுதையினுடைய பேச்சு. கழுதையுடைய வாய் திறக்குது, பிலேயாமுடைய கண்கள் திறந்துச்சு. கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பதற்காக கர்த்தர் அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் வந்து சொல்றது கேட்கதில்ல. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் சொல்லுவான், யாரு வீட்டு தமா துண்டு இருக்கும், அது வந்து கேட்கும். என்ன கேட்கும்? நம்ம பாஸ்டர் சொன்னாரு, சினிமா பார்க்க கூடாது சொன்னாரு பாஸ்டர், நீ மட்டும் பார்க்குறியம்மா அப்படின்னு கேட்கும் பிள்ளைங்க. சுமார் ஆயமூடு. எத்தனை பேர் சொன்னீங்க தெரியல. நம்ம வந்து அந்த பிள்ளைகிட்ட சண்டை போடுவோம். அப்ப நீ மட்டும் கேம் இல்ல, நான் பாஸ்டர் அதை சொல்லிட்டா பிள்ளைகிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க அம்மா அப்பா. மா நீ சினிமா பாதி சொல்லிட்டாப்பா பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டா, அப்ப நீ கேம் இல்லை பாஸ்டர் சொல்லிட்டா. பையன் சொல்றானே, அது ஆண்டவர் பையன் மூலமா பேசுறாரு அப்படின்னு மண்டல ஏறல, கண்ணு மறைச்சிச்சு. ஆண்டவர் அற்பமானதை கொண்டு சேர்த்து பேசுவாரு. இந்த பென்சில் வந்து நல்ல சூப்பர் பென்சில், நிறைய பென்சில் இருக்குது, நடராஜ் பென்சிலாம் இருக்கு. அந்த பென்சில் எழுதுவாங்க பாருங்க, சூப்பரா அப்படியே அப்படியே அழகா வரைவாங்க. அப்படியே அழகா வரைஞ்சினே இருப்பாங்க, சூப்பரா வரைவாங்க. கொஞ்சம் மிஸ்டேக் ஆனோடனே இந்த ரப்பர் இருக்கும், இவரோன்னு தான் இருக்கும் ரப்பர், அப்படியே அப்படி அழிச்சிடும் ஃபுல்லா. நீங்க வந்து ரப்பர் என்ன அழிக்கிற அப்படி கேட்கக்கூடாது, தம்மா துண்டு ரப்பர் தான், ஆனா ஃபுல்லாத்தையும் அழிச்சிடும். உங்க வாழ்க்கையில உங்களை அழிப்பதற்காக, உங்களை திருத்துவதற்காக கர்த்தர் ஒரு சினத்துல உங்க பிள்ளைகளையே பயன்படுத்துவாரு. நீங்க அற்பமா நினைக்கிறீங்க பாருங்க, அந்த மனைவியும் பயன்படுத்துவாரு. ஒரு சில வீட்டுல கணவரும் அற்பமா நினைக்கப்படுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், டைய மாட்டின்னு கையில பேக் எடுத்து நீங்க பாட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு தெரியும். அற்பமா நினைக்காதீங்க, அற்பமானவளை கொண்டு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலிலே அடிமையா இருந்தவங்களை கொண்டு வந்து தன் வீட்டுக்கு பணிப்பெண்ணா அமர்த்திட்டான் நாகமான். நாகமான் வீட்டில் சிறு பெண்ணா இருக்க ஒரு பெண்ணு சொல்றா, ஐயா உங்க குஷ்டரோகம், நீங்க பராக்கிரமசாலி தான், நீங்க ரொம்ப திறமசாலி தான், யுத்தத்தை சூப்பரா ஃபைட் பண்ற ஆள் தான், ஆனா உங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது ஐயா, உங்க குஷ்டரோகம் நீங்கணும்னா என்ன பண்ணுங்க, இஸ்ரவேல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா உங்க குஷ்டரோகம்லாம் நல்லாயிடும். நான் போக மாட்டேன், நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் ஒரு படை தளபதி, நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தா நாகமானி குஷ்டரோகம் நல்லா இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, அற்பமா நினைக்காத, சின்ன பொண்ணு நினைக்காத, சின்ன பையன் நினைக்காத. அவங்கிட்ட தான் 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஹல்லேலூயா. 5000 பேரை போஷிக்க கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சின்ன பையன் கிட்ட வச்சிருக்காரு. மகனே, நீ அற்பமா நினைக்கிறப்ப, தமா துண்டு பையன் நினைக்கிறப்ப, அவங்கிட்ட தான் ஆண்டு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அதுதான் பைபிள் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஹல்லேலூயா. அற்பமானவளை கொண்டு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எத்தனை பேர் ஆண்டோட அதிசயத்தை பார்க்க விரும்புறீங்க? ஆண்டவர் எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், உங்க கண்கள் திறக்கப்படணும். சங்கீதக்காரனே ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பைபிளை வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற மகத்துவம் புரியல. ஏன்? கண்கள் திறக்கப்படல. பைபிளை வாசிச்சா தூக்கமாவது பாஸ்டர், தூக்கம் வருதா வரலையா? அது எப்படிதான் வருது தெரியல, தூக்கமாவது பாஸ்டர். பைபிள் எடுத்தாலுமே தூக்கமாவது பாஸ்டர். இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட்டே பைபிள் தான். ஒரு பாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு, ஜோமன் வந்தாங்க, சிஸ்டர் பாஸ்டர் நைட்லாம் ஒரு தூக்கமாக வர மாட்டேது பாஸ்டர், ஒரே தூக்கமே வர மாட்டேது பாஸ்டர், அப்படியே கண்ணு கொட்டை கொட்டையாக முடிச்சுட்டு பார்த்துனே இருக்கிறேன் பாஸ்டர், தூக்கமே வர மாட்டேது பாஸ்டர். பாஸ்டர் ஐடியா கொடுக்காரு, எந்த டாக்டர்கிட்ட போகாத, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பி, சரியா போயிடும். பைபிள் வாசிச்சாலுமே உனக்கு சரியா போயிடும். தூக்கம் வர்றதுக்காக வாசிக்கிறது இல்லை பைபிள், அவருடைய மகத்துவங்களை நான் பார்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. வேதத்துல நிறைய மகத்துவம் இருக்குது, அதை பார்க்கும்போது என் தூக்கமே என்னை விட்டு மறைந்து போகும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய போராட்டத்தோடு கூட
வாலிப நாட்கள் ஆண்டுகிட்ட வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய போராட்டத்தோடு உட்கார்ந்துருக்கு. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, இந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சத்தம் என் காதுல கேட்குது. என்ன தெரியுமா? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. வசனம் தான் நம்ம காத்துக்கொள்ளும் அப்படின்ற சத்தம் என் காதுல கேட்டுச்சு பாருங்க. நேரா எழுந்து அறைக்குள்ள போனேன், வேதத்தை எடுத்து வாசித்தேன். என் போராட்டத்துக்கு, என் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சேன். 8 மணிக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன், 9 மணி வரைக்கும் வாசிச்சேன். ரொம்ப இன்பமா இருந்துச்சு. என் போராட்டமான சிந்தனையே எனக்குள்ள வரல. அடுத்த நாள் வாசித்தேன், 10 மணி வரைக்கும் வாசிச்சேன். அடுத்த நாள் 11 மணி வரைக்கும் வாசிச்சேன். அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் வாசிச்சேன். என் தூக்கத்தை விட எனக்கு இன்பம் வேதமாய் மாறி போனது. ஹல்லேலூயா. வேதத்தை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. வேதத்தை வைக்க மனசே இல்லை. வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே டிரான்ஸ்லேட் புத்தகத்தை பார்த்தேன், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது, அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, இப்படி ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் மறந்து, தூக்கத்தையே மறந்துட்டு கண்டினியூ வாசிச்சிருந்தேன். தூக்கமே மறந்து போச்சு. மணி பார்த்தா மணி 4:45. 5 மணிக்கு சர்ச்சு, சண்டே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முகத்தை கழிட்டு சர்ச்சுக்கு ஓடிட்டேன். வேதம் தூக்கத்தை விட இன்பமானது. ஹல்லேலூயா. தூக்கத்துக்காக வேதத்தை வாசிக்கிறது இல்லை, தூக்கத்தையே மறக்க பண்ணக்கூடிய வல்லமை வேதத்துல இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வேதம் தான் உங்க கண்களை திறக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு அனைவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்குது. உன் கண்கள் வேதத்துக்கு நேரா திறப்பப்படணும். வேதத்தை கடைசியா வாசிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்னைக்கு பைபிள் வாசிங்க தெரியுமா உங்களுக்கு? எப்படி ஆண்டவங்க ஆஸ்வதிக்க முடியும்? கர்த்தருடைய வேதம் நீங்க மறந்த கர்த்தரும் பிள்ளைகளை மறந்துடுவார் வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். இந்த வேதத்துல தான் மகத்துவம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 19:8 சொல்லுது, கர்த்தருடைய கற்பனை, இந்த வார்த்தை தான் தூய்மையானது. இந்த வார்த்தை உங்க கண்களை தெளிவிக்கும். ஆமென். நான் முதலாவது சொன்னேன், உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு அப்பத்தை புசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அப்பம் முதலாவது என்ன செய்து கேட்டீங்கன்னா உங்க கண்களை திறக்கும். ஆமென். போதும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 குறிப்புக்குது. ஒன்னே டைம் ஆயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய திருப்பந்திக்குள்ள நம்ம போக போகிறோம். ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து, நல்லா கேட்டுங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. இந்த மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் அப்படி என்னங்க இருக்குது? இந்த மாம்சத்தை புசிக்கணும்னு சொல்றீங்களே, இந்த அப்பத்தை வாங்கணும்னு சொல்றீங்களே, இதுல அப்படி என்ன இருக்குது? இந்த அப்பத்தை நான் வாங்குகிற வேளையிலே என் கண்கள் திறக்கப்படுகிறது. என் கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே நான் இயேசுவை காண்கிறேன். ஹல்லேலூயா. என் கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. என் கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே அற்புத காட்சியை நான் பார்க்கிறேன். என் கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே மறுரூபமாய் மாற்றப்பட்டிருக்கிற முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற இயேசுவின் முகத்தை நான் பார்க்கிறேன். என் கண்கள் மூடப்பட்டிருக்குமானால் நான் இந்த மகிமையை பார்க்க முடியாது. தேவனுடைய மகிமை பார்க்க விரும்புகிற உங்கள் கண்கள் திறக்கப்படணும். சிம்பிள். அப்படி அப்பத்தை சரீரமாய் நீங்கள் புசிக்கிற வேளையில கர்த்தர் உங்க கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம புசிக்க போகிறோம். அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நாள் நெருப்பிறீங்க அந்த திருப்பந்தியில பங்கே கொள்ளல, ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க. சொல்றேன், இல்லை இல்லை இல்லை, உங்க வாழ்க்கை நீங்க குருடாய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை அறியாமலே நீங்க குருடனா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க கண்களை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தை கொண்டு போக விரும்புகிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை கொடுக்க போது எது தெரியுமா? அவருடைய அப்பத்தை, ஹல்லேலூயா, அவர் மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஆசை இல்லையா? கை தூக்கும் பார்க்கலாம். நான் பரலோகம் போகணும், கர்த்தரோடு கூட வாசம் பண்ணணும் விரும்புகிறேன்னு சொல்லுவேன். இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவர்களுக்கு கர்த்தர் பரலோகத்தை பாக்கி தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா.
Holy Spirit Jesus. Hallelujah. நாம் திருப்பந்தியிலே பங்கு கொள்ள போகிறோம். திருப்பந்தியிலே ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் உங்கள் முன்பாக அப்பம் வரும் பொழுது, ரசத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் பயபக்தியோடு கூட அதை வாங்க முடியாது கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் சொல்லுகிறேன், பாதரட்சியை அணிந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்கள் பாதரட்சியை கழற்றி வைங்க. வேதம் சொல்லுகிறது, மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி விடுன்னு ஆண்டவர் சொன்னார். திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ள போகிறது முன்பதாக ஆண்டவரை பார்த்து நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு சியாயினை கழுவும் ஆண்டவரே. அப்போ உங்களிடத்து வரும் பொழுது அது பயத்தோடு, ஒரு பக்தியோடு, ஒரு பரிசுத்த சிந்தையோடு கூட, ஹல்லேலூயா, கண்களை மூடி ஆண்டு நோக்கி வேண்டிக் கொள்வோம். அறிந்தோ அறியாமலோ உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்க காரியங்கள் என்னவா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உன்னை பார்க்க முடியாதபடிக்கு என் கண்களை மறைக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே. உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்குது ஆண்டவரே, ஆனா என்னால பார்க்க முடியலப்பா. ஆண்டவரே, என் கண்களை திறந்தரும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த அப்பத்தை நான் புசிக்கிற வேளையில என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு துக்கம், இந்த துக்கம், பிள்ளைங்களை குறிச்ச துக்கம் என் கண்ணை மறைக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்ல முடியாத துக்கம் என் கண்ணை மறைக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, சத்துருக்கள் என்னை தொடர்ந்து ஒடுக்கிக்கொண்டே இருக்கிறதுனால என் வாழ்க்கை துக்கம் என் கண்ணை மறைக்குது ஆண்டவரே. என் துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் கண்களை திறந்தருளும்படி உம்முடைய சரீரத்தை நான் புசிக்க போகிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஆண்டவரே, பார்த்துனே இருக்கிறார். கிளையப்பா, கர்த்தருடைய பிள்ளையே, சீஷனே, கர்த்தரை பார்த்துட்டே இருக்கார், பார்த்துட்டே இருக்கார், கர்த்தரை பார்த்துட்டே இருக்கிறார். நீ இந்த திருப்பந்திலே பங்கு கொள்ள போகிற துக்கத்தோட நீ போகுது ஆண்ட பார்க்கிற, துக்கத்தோடு நீ போகுதாண்ட பார்க்கிற. என் பிள்ளைங்க துக்கத்தோட போறாங்க, பக்கத்துல நான் போகுது கூட அவன் கண்களுக்கு தெரியலையே. எவ்வளோ 3.5 வருஷம் என் கூட இருந்து பழகின இவங்களுக்கு கூட போகிறேன்னா கண்களுக்கு தெரியலையே. கண்கள் திறக்கப்பட ஆண்டு விரும்புகிறார். ஆனா அதுக்கு தான் வந்திருக்கிறார். இந்த வளாகத்துல, இந்த சபை நடுவில் கர்த்தர் வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? மகனே, உன் கண்களை திறக்கும்படி. ஓ, உனக்காக ஆண்டவர் தன் சரீரத்தை இன்னைக்கு பிட்டு கொடுக்க போகிறார்.
இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ள போகிறோம். இந்த திருப்பந்தி முடிந்த பிறகு நாம் காணிக்கை எடுப்போம். இந்த திருப்பந்தியிலே பயபக்தியோடு கூட அர்ப்பணித்து நாம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு முடிந்த முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. தேவ சமூகத்தை பயபக்தியோடு கூட. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அன்று இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதிலே பானம், இதிலே புசியுங்கள் என்று சொன்னார். இது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. உங்கள் முன்பாக வரும்பொழுது, ஆண்டவரே, எனக்காக நீங்க சிந்திய ரத்தம், எனக்காக நீ பிட்டு கொடுத்த சரீரம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம வாங்கிக் கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அப்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இது ஒரு சரீரமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குது என்று சொன்னார். ஆண்டவரே, இது ரசம் அல்லப்பா, இது உங்க ரத்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, இது அப்பம் அல்ல, இது உங்களுடைய ரத்தம், சரீரம். ஆண்டவரே, அப்பா, இது உங்களுடைய சரீரம். ஆண்டவரே, இது உங்களுடைய மாம்சமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களுக்காக நான் பட வேண்டிய பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய துக்கங்களை நீ சுமந்தீரே. ஸ்தோத்திரம். ஒரு அடியானை கழுவுங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உச்சம் தலைமுதல் உள்ள காலுரை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க.